Hi friends, வணக்கம் and welcome back. இந்த வீடியோல நாம பார்க்க போறது டொயோட்டாவோட டைசர் மாடல் தான். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜினா இ வேரியன்ட்ல வருது. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ES+ல வருதுங்க. அண்ட் இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் வேரியன்ட் தான். இதுலேயே உங்களுக்கு ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன் இருக்கு. பெட்ரோலே வந்து நார்மல் பெட்ரோல் இன்ஜின் 1.2 லிட்டர் டியூவல் ஜெட் டியூவல் விவிடி இன்ஜின் ஒன்று இருக்கு. இன்னொரு இன்ஜின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லிட்டர் டர்போ இன்ஜின். அது வந்து மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G அண்ட் V ரெண்டு வேரியண்ட்ல வருது. ஸோ நம்ம கிட்ட இருக்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் டியூவல் ஜெட் டியூவல் விவிடி இன்ஜின் தான். பெட்ரோலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வேரியன்ட் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஸோ இந்த மாடலில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இந்த வண்டியோட சாவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிமோட் கீழே செட்டி கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக் பட்டன் வந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொயோட்டா லோகோ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸியான ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிசைனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொயோட்டாவோட ஐகானிக் அந்த கிரில் எலமெண்ட் வந்து இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்எல்ஸ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் டைப்பில் வந்து உங்களுக்கு டிஆர்எல் மாதிரி கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர் வந்து இங்கே ஹாலஜன் டைப்பில் வந்துருக்கு. ஸோ இந்த எலமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இங்கே வந்து ஒரு கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில்லில் வந்து க்ரோம் எலமெண்ட் வந்து வருது. சென்டரில் உங்களுக்கு டொயோட்டா லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து பிளாக் கலர் கிரில்ஸ் அண்ட் கீழே நம்பர் பிளேட்டுக்கான போர்ஷன். வண்டியோட ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் டைப்பில் வந்துருக்கு. ஹாலஜன் ஹெட் லேம்ப் வந்துருக்கு. உள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன டெக்ஸ்டரில் மட்டும் இங்கே அழகாக வந்திருக்கு. அண்ட் டாப் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் வந்து அங்கே உங்களுக்கு வரும். கீழே உங்களுக்கு பம்பரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிட் பிளேட் வந்து சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் எலமெண்ட்ஸும் லைன் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த எஸ் மாடலோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னையோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 9,12,000 வருது. ஸோ ரொம்ப ஒரு அக்ரெசிவான ப்ரைஸிங் தான். அண்ட் ஆல்ரெடி சொன்னால் இதோட வாரண்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் இல்லாட்டி 1 lakh கிலோமீட்டர்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் வந்து இந்த வண்டிக்கு நீங்கள் போட்டுக்கலாம். வண்டியோட சைடில் ஓஆர்எம்ஸை பொறுத்த வரைக்கும் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்திருக்கு. இது எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள் ஆப்ஷனை வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடி கிளாடிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய வண்டி போல் வந்து லுக் வந்து நமக்கு எடுத்து கொடுக்குது. வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2520 mm இருக்குது. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 975 kgs வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.9 இருக்குங்க. அண்ட் சைடோட டாப்ல பார்த்தீங்கன்னா ரூஃப் ரைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஃபினிஷிங்ல வந்து மேட் பேக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்போர்ட்டியராக இருக்கு. பி பில்லர், சி பில்லர் இந்த கிளாஸ் எல்லாமே வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மஸ்குலரான ஒரு லென்த்தியான வண்டி போல வந்து உங்களுக்கு லுக் வந்து நமக்கு இங்கே கிடைக்குது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்பர்ஷன் ஸ்டார்ட் வித் காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. உள்ள ஃபினிஷிங் எல்லாமே வந்து பக்காவாக முடிச்சிருக்காங்க. டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 195/60 16 inch டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 16 inch கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். பார்க்க வந்து நல்ல ஒரு பெரிய வண்டி போல லுக் கிடைக்குது. எஸ் மாடல்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் கேப் கொடுத்துருக்காங்க. டொயோட்டா லாகோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கு. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டிஸ்க் பிரேக், ரியர்ல வந்து ட்ரம் பிரேக், ஏபிஎஸ் அண்ட் இபிடி எல்லாம் வந்து ஸ்டாண்டர்டா வருது. நல்ல விஷயம். வண்டியில ரியர்ல பாத்தீங்க அதே போல கிளாடிங்ஸ் நல்லா பெருசா கொடுத்துருக்காங்க. உள்ள ஃபினிஷிங் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு. பேக்ல சஸ்பென்ஷன் டார்சன் பீம் ஆக்சல் கால் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. பேக்ல வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு. டயர் சைஸ் வந்து 16 inch வந்திருக்குங்க. வண்டியோட ரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்க் ஆண்டனா அதே போல இன்டெகிரேட்டட் ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாம்பும் வந்து எல்இடி செட்டப்ல பார்க்க ரொம்ப நல்லா ப்ரீமியமா இருக்கு. அண்ட் வாஷரும் கொடுத்துருக்காங்க. டிஃபாகர் லைன்ஸ் வந்துருக்கு. வைப்பர் பெட் மிஸ்ஸிங், பட் டொயோட்டா லோகோ சென்டர்ல வந்து ஒரு மேட் க்ரோம் ஃபினிஷிங்ல வந்திருக்கு. என்னோட பாடி டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கர்வியான எலமெண்ட் வந்து இங்கே இருக்கு. ஒரு கூப் டைப்ல வந்து இந்த இடத்துல வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டிசைன் எலமெண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. நல்லா மஸ்குலரா கொடுத்துருக்காங்க.
அண்ட் பேக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எல்இடி செட்டப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாப்லாம் எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் பிளாக் கலர் வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து கிளாஸியான பிளாக். இங்கே ஒரு சின்னதாக வந்து ஒரு எலமெண்ட் வந்து எல்இடியில் வந்து. ஸோ அதே போல் இந்த லைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரன் ஆகிற மாதிரி ஒரு எலமெண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. ரியரில் இந்த லைட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அர்பன் க்ரூசர் டைசர் பிராண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷிங் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே நம்பர் பிளேட்டுங்க லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி செட்டப்பில் வந்து அழகாக 2 லைட் வந்து வந்திருக்கு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் எஸ் நல்லா எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரியர் பம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வந்துருக்கு. ரியர்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மாதிரி ஸ்கிட் பிளேட் வந்து பிளாக் கலருக்கு கான்ட்ராஸ்டாக வந்து ஒரு சில்வர் எலமெண்ட் வந்து ஸ்கிட் பிளேட்ல வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அடுத்தபடியாக வண்டியோட பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பூட் வந்து உங்களுக்கு ஓப்பனிங் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்காங்க. பக்காவாக இருக்குது ஃபினிஷிங்லாம். லாக்கிங்ஸ்க்கு எல்லாமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே எல்லாம் எந்த காஸ்ட் கட்டிங் பண்ணலை. அண்ட் மோர் ஓவர் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பார்சல் ஷெல்ஃப் வந்து டிஃபால்ட்டாக ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே வந்துடுது. அண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 60-40 ஸ்பிளிட் அப் சீட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாமே வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம். சீட்டோட ஓவரால் பூத் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 308 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பூத் ஸ்பேஸ் சொல்லலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹைட்டு டெப்த்து போகுது. ஸோ நல்லா பெருசாகவே இருக்குது. அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹூக்கம் வந்து வந்திருக்குங்க. ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குது. வண்டியோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்கி கிட்லாம் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இங்கே ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சைஸ் அடுத்தபடியாக வண்டியோட ஸ்பேர் வீல் என்ன சைஸ் இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்பேர் வீல் வந்து வெரி வெரி இம்ப்ரெசிவ்ங்க. ஸோ நானே பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து சைஸ் வந்து அதே சைஸ் தான். 195/60 16 inch டியூப்லெஸ் சைஸே வந்துருக்கு. ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ சைஸ்லாம் இங்கே குறைக்கல. ஸோ இது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயங்களே சொல்லலாம். வண்டியோட இன்டீரியர்ஸ்க்கு மூவ் ஆகலாம். இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாவி போடுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட் கீழே சென்ட்ரியும் வந்து இந்த வண்டியில் வந்திருக்கு, ஆல்ரெடி பார்த்தோம். இன்டீரியர்ஸ் டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் டோன் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. டோர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒய்டராக ஓப்பன் ஆகுது. ஸோ பிளாக்கு கான்ட்ராஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் எலமெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பாடி ஃபுல்லாமே வந்து டேஷ்போர்ட்லேருந்து சீட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அந்த கலர் வந்து டியூல் டோனில் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. உள்ளே போயிட்டு பார்த்த ஃபீச்சர்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நண்பர்கள் இந்த பாடி கிளாடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் பாடியில் அடிவானா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் வரும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட சேசிஸ் நம்பர், இன்ஜின் நம்பர்லாம் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. சைடில் உங்களுக்கு டயர் ப்ரெஷர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுற டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஹெட் ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் டைப்பில் வந்துருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நல்லா இருக்குது. அண்ட் சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் டோன் கலரில் இருக்குது. ஸோ இந்த கவர் இருக்குங்க, அதனால் உங்களுக்கு கிளியராக காட்ட முடியல, தெரியுதுங்களா? ஸோ இந்த குஷனிங்கை பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு கர்வியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச் ஆனியில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த குஷனிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிவர் வந்து ரிக்ளைனிங் மாடல் இருக்குது, ஹைட் அட்ஜஸ்டபிள் டைப்பில் இல்லை. ஏன்னா இது வந்து எஸ் வேரியண்ட்டு. ஸோ பேஸுக்கு அடுத்த மாடல் வேரியண்ட்டுக்கு. ஸோ டோர்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக்கிங்ஸ் எல்லாமே வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த கலருக்கு கான்ட்ராஸ்டாக பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் ஒரு ஃபினிஷிங், இங்கே பிளாக் கலர் கான்ட்ராஸ்ட் எலமெண்ட் அண்ட் 4 doors பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ். இங்கே ஓஆர்எம்ஸ் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் ஆப்ஷனும் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் இன்சர்ட் வந்திருக்கு. ஃபேப்ரிக் இன்சர்ட்டும் அதே கலரில் வந்திருக்கு. கீழே வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் ஸ்பீக்கரும் வந்துருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டோர்ஸுமே வந்து உங்களுக்கு இதே போல தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஸ்டேரிங் காலம் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்போர்ட்டியராக டீகட் போல் வந்து இங்கே வந்திருக்கு. ஃபுல்லாக பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து ராப் கிடையாது எஸ் மாடல்னால. பட் இங்கே ஸ்டேரிங் மோட், ஆடியோ கண்ட்ரோல்ஸ், அந்த வால்யூம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சென்டரில் டொயோட்டா லோகோ, ஏர் பேக்கும் இந்த இடத்துல வந்துருக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இங்கே உங்களுக்கு மிஸ்ஸிங். மற்றபடி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்து இந்த ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. டர்னிங் ரேடியஸ் வந்து 4.9 ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அட்டன் பண்ணுற மாதிரி வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ் பட்டன்ஸும் இருக்குது. இங்கே உங்களுக்கு வைப்பர் பிளேடுக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்க்கான கண்ட்ரோல்ஸும் வந்து வந்திருக்குங்க. என்னோட ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசி வெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மொரோவர் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதாவது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆனில் தான் இருக்கும், வேணான்னா எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஐடில் ஸ்டாப்க்கான பட்டன் வந்து ஸ்பெசிஃபிக்காக தனியாகவே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இருக்கு.
உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஃபியூல் ஓப்பனிங் கேப் வந்து பார்த்தீங்கன்னா தனி பட்டன் வந்து இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. வண்டியோட எம்ஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஆர்பிஎம்ஸ், இந்த பக்கம் ஸ்பீடா மீட்டர் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஏ, ட்ரிப் பி கொடுத்துருக்காங்க. மற்ற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இந்த பக்கம் உங்களுக்கு இருக்கு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜ் அண்ட் ரேஞ்ச், டிஸ்டன்ஸ் எம்டி 3 விஷயம் வந்து இங்கே வந்திருக்கு. இங்கே உங்களுக்கு ஃபியூலோட லெவல், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரோட லெவல், எந்த டோர் ஓப்பன் ஆயிருக்கு, டைம் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சரும் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்னால உங்களுக்கு கியர் எந்த இடத்துல இருக்குன்றது நமக்கு உங்களுக்கு தெரியுங்க. டச் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இன்ச் வந்துருக்குங்க. ஸோ சென்டரில் வந்துருக்கு, டேஷ்போர்டோட சென்டரில் இருக்கிறதுனால நல்லா ஸ்போர்ட்டியராக இருக்குது. திக்கான ஒரு பெசல் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சென்டரில் தான் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் இருக்குது. முக்கியமான ஹைலைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ்லேயே ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹைலைட்டு ஒயர்லெஸில் கொடுக்குறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் இருக்குது, வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மோரோவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்எம், ஏஎம், யூஎஸ்பி, ஆக்சிஜன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து வந்திருக்குங்க. ஸோ டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான பெசல் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றபடி ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இந்த சைஸ் தான். உங்களுக்கு எல்லாமே டச் கண்ட்ரோல்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எதுவுமே இங்கே இல்லை. ஸோ மேலே இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான எலமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க. இந்த வண்டியில் பேசஞ்சர் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு இந்த இடத்துல 2 லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஜென்ட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மைக்கை வந்து இங்கே ரிசர்வ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு டிரைவர் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்வைசர் கண்ட்ரோல் மட்டும் கொடுத்துருக்காங்க. டே நைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ண மாட்ட மாதிரி வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. ஏசி வெண்ட் வந்து அந்த இடத்துல பார்த்த மாதிரி அதே போல் டிசைன் எலமெண்ட். பட் இங்கே கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டில் இங்கே ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி டோர் ட்ரிமில் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸியான வந்து ஒரு சில்வர் ஃபினிஷிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக நல்லா ஒரு மஸ்குலராக இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர் எலமெண்ட் வந்துருக்கு. பெரிய ஒரு க்ளோ பாக்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, நல்லா பெருசாகவே இருக்குது. அண்ட் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே போல் கார்பன் ஃபைபர் மெட்டீரியல்ஸ் மாதிரி வந்து ஒரு ஃபினிஷிங் வந்திருக்கு. ஏசி வெண்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ஹசார் லைட்கான ஸ்விட்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஏசியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபேனோட ஸ்பீட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பார்க்க லெஜிபிளாக இருக்குது, நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாகவும் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கீழே பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 12 hours பவர் சாக்கெட் அண்ட் யூஎஸ்பிக்கான ஒரு போர்ட் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ஃபோன் வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துருக்கு. கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.2 லிட்டர்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல், 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ பார்க்கிங் இதில் நியூட்ரல், டிரைவ் மோட்ஸ் அண்ட் ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேனுவலாக வேணால் நம்ம இங்கே கன்வெர்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். இங்கே உங்களுக்கு சில்வர் எலமெண்ட் வந்து ஃபினிஷிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேண்ட் ரெஸ்ட், அதாவது ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே க்ரோம் ஃபினிஷிங்கோட வருது. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கப் ஹோல்டர்ஸ் மாதிரி வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்ஷல் ட்ரே இருக்கிறதுனால ஏசியோட கூலிங் நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து கொடுத்துருக்காங்க. 3மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் டைப்பில் இருக்குது. ஸோ லாங் ஜேர்னிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 சீட்டுக்குமே தனித்தனி ஹெட்ரெஸ்ட் கொடுக்குறது. பேக்கில் உங்களுக்கு ஐஎஸ்ஓ ஃபிக்ஸ் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்ஸோட சீட் இங்கே எடுத்து போனாலும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்துருக்கு. ஒரு ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் டோன் ஃபினிஷிங்கில் வந்துருக்கு. சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் டோனில் இருக்குது. ஃபேப்ரிக் இன்சர்ட் அண்ட் குஷனிங்கும் வந்து நல்லா இருக்குது. இங்கே ஒரு சின்ன டெக்ஸ்சர் எலமெண்ட்டும் வந்து சாஃப்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போய்ட்டு உட்காந்து கம்ஃபர்ட், லெக் ரூம் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். வண்டியோட லெக் ரூம் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நான் இப்போ உட்காந்துருக்கேன் பாருங்க. அண்ட் அந்த ட்ரை சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. சென்டரில் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 hours பவர் சாக்கெட் வந்துருக்கு. ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் எஸ் மாடல்லாம் ரியரில் உங்களுக்கு ஏசி மியூசிக். அண்ட் சீட்டோட ஓவரால் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க, சீட் இங்கே ஆரம்பிக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக இருக்குது. என்ன மாதிரி ஆள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பேர் இந்த வண்டியில் தாராளமாக போகிற மாதிரி இருக்குது. இப்போ இன்ஜின் போனட் ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. காசு கண்டிங்கெலாம் எதுவும் பண்ணல. இது வந்து 1.2 லிட்டர் டியூல் ஜெட் டியூல் விவிடி இன்ஜின், 5 ஸ்பீட் மேனுவல், 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இருக்குது. 89 HP பவரும் 113 Nm டார்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் வந்து பூஸ்டர் ஜெட் இன்ஜின் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு GV அந்த 2 வேரியண்ட்டில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது 1 லிட்டர் இன்ஜின். பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 PS பவரும் 148 Nm டார்க்கும் இருக்குது. அதோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் இல்லைன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட இன்ஜின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்.
கேபின் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ சேஃப்டிக்காக வந்து கீழே ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு க்ளோசிங் வந்து வந்திருக்கு. ஸோ இதான் வந்து வண்டியோட ஓவரால் இன்ஜின் பே. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹர்ஷா டொயோட்டா மாதவரங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதவரத்தில் இருக்குது. ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஷோரூம்னே சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடவே உங்களுக்கு சர்வீஸ் சென்டரும் வந்து அட்டாச்சாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் வந்து பேக் சைடில் இருக்குது. ரொம்ப ரொம்ப வந்து பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பார்க்கிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசிவான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டொயோட்டா வந்து இந்த டைசர் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அர்பன் க்ரூசர் மாடல் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 5 சீட்டர் செக்மெண்ட்டில் ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஹெட்ரெஸ்ட் வந்திருக்கு. அண்ட் 16 இன்ச் வந்து டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அதே சைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இந்த எஸ் மாடலில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜை தான் வந்து நான் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.